தரிசனம் கிடைக்காதா? தரிசனம் கிடைக்காதா? என்மேல் தரிசனம் கிடையாதா? கண்ணா கண்ணா தரிசனம் கிடைக்காதா? என்மேல் கரிசனம் கிடையாதா? பொய்யில்லை கண்ணுக்குள் தீ வளர்த்தேன். பொய்யில்லை கண்ணுக்குள் தீ வளர்த்தேன். உன் பூஜைக்கு நெஞ்சுக்குள் பூ வளர்த்தேன். விழிகளில் வழிகிற தொழிகளில் இவள் மனம் தினம் தினம் கரைகிற வரையிலும் கண்ணா. நீயாம்மா? நீயா பாடின? எப்படிம்மா? சங்கீதம் கத்துக்க ஞானம் வேணும் ஞானம் வேணும்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஞானத்துக்கே முயற்சி தான் வேணும்னு முடிவு பண்ணினேன். தூங்குற நேரம் போக மீதி நேரம் எல்லாம் நீங்க கத்து கொடுத்தத நான் வெக்கத்தை விட்டு கத்திக்கிட்டு இருந்தேன். அந்த கத்தல் தான் நீங்க இப்ப கேட்டது. கத்தலா? இல்லம்மா, தரிசனம் கிடைக்காதான்னு தான் நீ பாடின. ஆனா நீ பாடின இந்த பாட்டுல அந்த கலைமகளே நேக்கு தரிசனம் கொடுத்துட்டாமா. கழுத குரலில் கட்டழகே பாட்டு பாடுதான். காக்கா குருவி கூட்டம் எல்லாம் பயந்து ஓடுதான். பயந்து ஓடுதான் பயந்து ஓடுதான் பயந்து ஓடுதான். ரெண்டலுக்கும் கேலிக்கும் ஒரு அளவுல உங்களுக்கு என்னடா தெரியும் சங்கீதத்தை பத்தி? அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா பாடுறீங்க. உங்களை தனியா சந்திச்சு பேசணும்னு நினைச்சேன். பசங்களா, நாம இந்தியால தான் இருக்கோமா? ஆமாடா. நம்ம விச்சுவாடா பேசுறான். ஆமாடா. விச்சு, உனக்கு என்னடா ஆச்சு? காய்ச்சல் கீச்சல் வந்துடுச்சாடா? நல்லா தானடா இருந்த? டேய், பையன் போதி மரத்தடிக்கு போயிருப்பான், ஞானம் வந்திருக்கான். இல்லடா, வேப்ப மரத்தடி போயிருப்பான். பேய அடிச்சிருக்கண்டா. டேய், ஆம்பளை பேயா பொம்பளை பேயா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கடா. பொம்பளை பேய்டா, மோகினி பிசாசு. சரி,
உனக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, உண்மையிலே உனக்கு மோகினி பிசாசு தான் பிடிச்சிருக்கு. சிலுவை போட்ட பொண்ண சைட் அடிக்கிறியா? அவன் அண்ணன் பார்த்தா சிலுவையில போட்டு அறைய மாட்டான், இந்த மரத்திலேயே போட்டு அரைஞ்சிருவான். சுமாரா, காதலை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? காதலை பத்தி நமக்கு என்னடா தெரியாது? தெரியாதுப்பா. தெரியாது. மரமரமா எழுதுமா நீ? அவ உன்னை லவ் பண்ண மாட்டா, அது ஓல்டு ஸ்டைல். மாடர்ன் ஸ்டைல்ல அவன் மனசுல எழுதுனான்டா, அவன் நெஞ்சில எழுது. ஆமென். மேரி, நான் ஆமென்னு சொன்னது உன் பாட்டை கிண்டல் பண்றதுக்காக இல்ல. இப்பெல்லாம் உன் பாட்டை மேரி மேரி அவன் மனசுல எழுதுனான்டா, அவன் நெஞ்சில எழுது. சகமக சா ச சா ச சா நி ச நி நி சகமக சா ச சா ச சா சகமக சா ச சா ச சா நி ச நி நி சகமக சா ச சா ச சா தனி ச 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 தனி நி நி க ச ச ம க க க ம ம நி க ச ச ம க க க ம ம ம நி த ர ம க த ம நி த ப நி த ப நி த ம க ம க த ம நி த ப நி த ப நி த ம க ச சா நி த க ச ம க ச நி த ஓடுங்கடி ஓடுடி 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 கண்ணா முச்சிரே ரே காதடிச்சரே ரே ஊல மூட்டை விட்டுட்டு நல்ல முட்டைய கொண்டு வா. ஓடி சீக்கிரமா ஓடு. ஓடுங்கடி 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 கண்ணா முச்சிரே ரே காதடிச்சரே ரே ஊல முட்டைய விட்டுட்டு நல்ல முட்டைய கொண்டு வா. மேரி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் தான்.
செவ்வரியோடிய உன் பாத நகங்களுக்கு உன் உதிரமே சிவப்பானதால் செந்தூர பூச்சிக்கு செலவில்லை. என்ன பார்க்கிறாய்? முதலில் உன் முகத்தைக் கண்டா மோகம் கொண்டேன். தாளநயத்தோடு ஆடிய உன் தந்த பாதங்களை கண்டதுமே என் மனம் முறிந்து விட்டது. முறிந்த மனதுக்கு மூலிகை உன் இதழ் வழியே இறங்க வேண்டும். அதை உண்டு நான் கிறங்க வேண்டும். காற்றுப்புக இடமில்லா இறுக்கத்தில் காலமெல்லாம் நாம் உறங்க வேண்டும். மேரி, மேரி, தங்க கிளியுடன் தம்பிக்கு ஆட்டமடா, அண்ணன் பார்த்தால் ஓட்டமடா. போதுண்டா. எங்க காதலை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? அவ எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வர தயாரா இருக்க. டேய், அவ வசதி உள்ளவடா, விட்டுட்டு வந்துருவா. அவளுக்காக இழக்க உங்ககிட்ட என்னடா இருக்கு? அவளுக்காக இழக்க என் உயிர் இருக்குடா. நிஜமாவே நீ உயிரை விட்டுருவியா? என்ன மேரி அப்படி சொல்லிட்ட? மேரி, இங்க பார், உனக்காக என் உயிரை விடணுமா இல்ல என் உயிரை அது எடுக்கணுமா? இந்த மரத்தை வெட்டணுமா, மலையை குடையணுமா, இல்ல இந்த மரத்திலேயே ஒரு முந்திரியா காய்ச்சி தொங்கணுமா? சொல்லு மேரி, உனக்காக நான் எது வேணாலும் செய்யறேன். எனக்காக வேண்டி நீ ரொம்ப ஒண்ணு கஷ்டப்பட வேணாம். உன்னையே ஒண்ணு பண்றியா? எங்க இத சாப்பிடு. என்னது ஒரே நாத்தம், கன்றாவி. இது சரிப்பட்டு வராது. இது சரிப்பட்டு வராது. என்ன சரிப்பட்டு வராது? ஏன் சரிப்பட்டு வராதுன்னு கேக்குறேன். அக்ரஹாரத்துக்கு மருமகளா போக ஆசைப்படுறியே, ஆயுள் பூரா அகத்திக்கீரையே ஆர்ன சோறும் தான் கிடைக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னது சரியாதான் இருக்கு. இது சரிப்பட்டு வராதுப்பா. சொல்லிட்டாங்களா? சொல்லிடுவாங்களே. அட கடவுளே, காதல கூட சாப்பாடு பிரச்சனை. மேரி, இந்த பார், நீ காலம் பூரா கருவாடுத்தீங்க, நான் ஏற்பாடு பண்றேன். அத பத்தி நீ கவலைப்படாத. நான் மட்டுமா? எங்க இந்த மீனை சாப்பிடு. சாப்பிடுமா? உனக்காக நான் மீன் மட்டும் நான் உனக்காக பாம்பு கூட சாப்பிடுவேன். ஐயோ, என்னாச்சு விச்சு? விச்சு, விச்சோட காதல் வெற்றிக்கு விருந்து வச்சு போனாடோ.
ஏன்டா அப்படி மூச்சு ஏறாரங்க ஓடி வர? எங்க வாப்பா கடையில இருந்து சுவரட்டி கொண்டு வந்திருக்காண்டா. சுட்டு தம்மாடா. ஊரோட்டியா? ஆமாண்டா. டேய், எவனாவது வால் போஸ்ட வறுத்து திம்மானா? அபிஷ்டு சுவரொட்டின்னா அறுத்து வீசினா செவர்ல பட்டக்குன்னு ஒட்டிக்கும், வறுத்து விழுங்கினா வயிற்றுல லபக்குன்னு போயிடும்டா. அட ஆட்டீரல. ஆமா. டேய், சுட்டு திங்க சொல்லிக்கு எங்கடா போறது? இல்லையா? டாய். இது உனக்குடா ரமேஷ், இது உனக்குடா ஞானம். அப்துல்லா, இது உன் பங்கு. சாப்பிடு. இது உனக்குடா கோபாலா, இது எனக்கு, இது சாமிக்கு. அக்ரஹாரத்துக்கு மருமகளா போக ஆசைப்படுறியே, இனி உனக்கு ஆயுள் பூரா ஆறுன சோறும் அகத்திக்கீரையும் தான் கிடைக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னது சரியாதான் போச்சு. இது சரிப்பட்டு வராதுப்பா. டேய், என் பங்கு எங்கடா குட்டை? டேய், டேய், தாடி தாடிக்கிறியா? தெரிஞ்சுதான் கேக்குறேன். குடுங்கடா என் பங்க. நீ என்ன சாப்பிடுவ போற? சாப்பிடுறேன், எங்கேயோ கொண்டு போய் கொட்டுறேன். உங்களுக்கு என்ன? எனக்கு வேண்டியது என் பங்கு. குடுக்கலன்னா டேய், நமக்குள்ள தகராறு வேண்டாம். சரிடா, சாமி பங்க சாமி கிட்டே கொடு, என்ன செய்துன்னு பாப்போம். சாப்பிடு. ஏன் லேட்டு? கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. ஏன் நேரமாச்சு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்டேன். ஆனா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இந்த குறும்பு கொண்டு குறைச்சல் இல்ல. மேரி உனக்கு கோபம் ஆகாதடி, பெரிய மேரி உனக்கு கோபம். ஏய், என்ன கோபமா? பின்ன கொஞ்சம் வாங்களா? எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? எதுக்கும் ஒரு அளவு வேணும். 3ல இருந்து 3:30 வரைக்கும் அந்த பாறை, 3:30ல இருந்து 4 வரைக்கும் அந்த பாறை, 4ல இருந்து 4:30 வரைக்கும் அந்த பாறை. கொடுத்து வச்ச பாரு. இதான 3வது பாருன்னு சொன்னேன். மேரி, இங்க பாரு, புரியாம ஓடுறியே. உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வரதான் லேட் ஆயிடுச்சு. எங்க வாங்கி தர? எனக்கு வயசு 16, சாப்பிட தெரியும். கையிலேயே கொடுங்க. நமக்குள்ள என்ன வயசு கணக்கு? உனக்கு 80 வயசானாலும் நீ எனக்கு குழந்தை, எனக்கு 80 வயசானாலும் நான் உனக்கு குழந்தை. எங்க வாங்கி தர? ஐயா, கறி. ஆட்டுக்கறி? மண்டை. இல்ல இல்ல, ஆட்டுக்கறி தான். ஏன் ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டியா? கோழி? மீன்? ஏன் இதெல்லாம் உனக்கு பிடிக்காதா? என்னைக்கு உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்தே எனக்கு இதெல்லாம் பிடிக்கிறது இல்ல. பிச்சு, நீயும் நானும் ஒன்னா ஆயிட்ட பிறகு உனக்கு பிடிக்காதது எனக்கு மட்டும் எப்படி பிடிக்கும்?